இந்த லேடி அவங்களோட கிளாசெட்டுக்கு வெளியே நிறைய புழுக்கள் செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த புழுக்கள் எல்லாமே அந்த கிளாசெட்டுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கும். அதனால இவங்களும் அந்த கிளாசெட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள வினோதமா ஒரு ஏலியன் கிரியேச்சர் ஒன்னு இருக்கு. இத பார்த்ததுமே இந்த 3 பேருமே பயப்படுறாங்க. ஆனா இந்த லேடி மட்டும் அது அழகா இருக்குன்னு சொல்லி அதை தொட்டு பார்க்கறதுக்காக அவங்களோட கையை கிட்ட கொண்டு போக அப்போ இத பார்த்ததுமே அங்க இருந்து இன்னொரு லேடி ஒரு கன் எடுத்து அதை ஷூட் பண்ணலாமேன்னு போவாங்க. ஆனா இவங்க எதுவும் பண்ணாமலே அந்த கிரியேச்சரும் அங்கேயே கீழே விழுந்து இறந்து போகுது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்குள்ள ஒரு விண்கல் ஒண்ணு வந்து விழுந்திருக்கும். இதை ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்டும் ஆரம்பத்துல இது ஒரு நார்மலான ஒரு விண்கல் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா நாள் ஆக அந்த விண்கல் விழுந்து இடத்த சுத்தி நிறைய சின்ன சின்ன ஏலியன் கிரியேச்சர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படி வந்ததோட மட்டும் இல்லாம ஊருக்குள்ள புகுந்து மக்கள் எல்லாருமே கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கும். கடைசியா அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மலை சைஸுக்கு வளர்ந்து அப்படியே இந்த பூமியை பொழந்துட்டு வெளியே வர இதை பார்த்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. அதோட நிக்காம அது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வருது. இந்த கிரியேச்சர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீட் ஆகுதோ அவ்வளவு வேகமா பெருசா வளர்ந்துகிட்டே போகும். ஆனா இது தெரியாத மிலிட்டரியோ நிறைய கிரெனேட்ல யூஸ் பண்ணி அந்த கிரியேச்சரை எப்படியாவது மொத்தமா வெடிக்க வச்சிடலாம்னு பாக்குறாங்க. அப்போ இவங்க தான் அந்த கிரியேச்சர் அழிக்கிறதுக்கான ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஃபயர் இன்ஜின் ட்ரக் நிறைய ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஏலியன் கிரியேச்சர் பார்த்து வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒரு டியூப் வழியா இவங்க எடுத்துட்டு வந்த அந்த ஷாம்பு மொத்தத்தையுமே அந்த ஏலியனோட கீழ் பக்கமா உள்ள விடுறாங்க. அப்படி விட்ட கொஞ்ச நேரத்துல இவங்க நினைச்சது மாதிரி அதோட உடம்புக்குள்ள ஏதோ ரியாக்ட் ஆகி அதுவும் வெடிச்சு சிதறிடுது.